சீமான் வச்சு ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணி ஏகப்பட்ட சர்ச்சையாச்சு. தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி ஆமாம் அப்படின்னு தமிழ் தேசியம் பற்றி அந்த மசராண்டி கிட்ட ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. இங்கே உள்ள ஒரு வெளியீட்டாளரா பதிப்பத்தார் அந்த வளர்த்தி இதை வச்சு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கு. இதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாய்காட் டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படின்ற ஹேஷ்டேகை விரும்பி போட்டிருக்காங்க, புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதையொட்டி அவர் ஒரு அந்த விளக்கண்ண மாதிரி ஒரு விளக்கம் கேட்குறேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்டிருக்காரு. விளக்கம் கொடுத்துருக்குது, ஒரு வேடியப்பனும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது வேடியப்பனை சொல்றேன். ஆமா, வேடியப்பன் அப்படி விளக்கண்ண மாதிரி ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கு. பப்பாசி அவங்க சைடு ஒரு விளக்கத்தை, ரெண்டுமே ஏற்கத்தக்க வகையில் இல்லை. அது இல்லாம ஒரு மன்னிப்பு அப்படின்னு ஒரு கடிதம் வந்திருக்கு, ஒரு மட்ட கடிதாசம் வந்திருக்கு. அப்புறம் சீமான் வந்து இல்ல நான் அப்படிதான் பேசுவேன், நான் யாரும் மன்னிப்பு நான் வருவேன் அப்படிதான் பேசுவேங்கிறது வேடியப்பனுக்கு தெரியுங்க அப்படின்னு அவனே போட்டு தெரியுமா, வேடியப்பனுக்கு தெரிஞ்சுதான் பண்ண. ஆமா இந்த பாட்டை போடுவோன்னு முன்னாடியே சொன்னேன், வேடியப்பனுக்கு தெரிஞ்சுதான் போட்டான் அப்படின்னு அவனே உளறி இருக்கான். இங்க வேடியப்பட்ட கேட்டோம்னாங்க இல்ல அவர் பேசுவார்னு எனக்கு தெரியாது. அப்ப 3 பேரும் செய்த கூட்டு களவாணித்தனமா இது என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோவில் வச்சு நார்நாரா உரிக்க போறேன். சீமான் பேசியதை ஒட்டி மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் அவர்கள் உடனடியாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் சன் நியூஸ் போட்ட ஒரு கார்டு கண்ணியம் தவறிவிட்டார் அப்படின்னு போட்டு சீமானை பற்றி பப்பாசி சொன்ன கருத்து. இந்த மாதிரி வந்து அரசியல் பேசக்கூடாது அந்த மேடையை பற்றி எங்கிட்ட கேட்டாங்க. அந்த மேடையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவரி புக் பேலஸ்லேருந்து வேடியப்பன் வந்து கேட்டார். சரி வேடியப்பன் யோக்கியமானவன், அவர் சுயமரியாதைக்காரரு, அவர் வந்து சோத்துல உப்பு போட்டு திங்கிறவர், அவர் ஒரு மனுஷன், அவர் குரங்கு செட்டெல்லாம் பண்ண மாட்டாப்புல, காட்டில் வாழக்கூடிய மனிதர் கிடையாது அப்படிங்கிறத நம்பி நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். உண்மையிலேயே மான வெக்கம் சூடு சொரணை உள்ளவர், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் அவர் என்று நம்பி நான் அவர்கிட்ட கேட்டார். நான் அவங்களுக்கு அந்த அரங்கத்தை கொடுத்தோம். அது வந்து ஒரு இலக்கியத்திற்கான ஒரு மேடை. அது புத்தகத்தை பற்றி பேசலாம், இலக்கியம் குறித்து பேசலாம், எழுத்து குறித்து பேசலாம், பேச்சு குறித்து பேசலாமே தவிர அரசியல் குறித்தோ அரசியல் தலைவர்கள் குறித்தோ இழிவாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசக்கூடாது என்பது அங்கே இருக்கிற விதிமுறை. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து இதெல்லாம் பின்பற்றுவார் வேடியப்பன் அப்படின்னு நம்பி நாங்கள் மேடையை கொடுத்தோம். ஆனால் அவரும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்கவில்லை, சீமானும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்கவில்லை அப்படின்னு அவர் குற்றம் சுமத்திருக்கிறார் அந்த ப்ரெஸ் மீட்டில். யார்? பப்பாசி தலைவர். ஸோ அதை விட்டு அந்த கார்டும் போட்டிருக்காங்க, கண்ணியம் தவறி விட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கார்டை ஷேர் பண்ணி விஜயசங்கர் என்ன பண்ணிருக்காருனாக்கா, ஆமா எப்ப அவர் கண்ணியத்தோட இருந்தாப்புல, எப்போது இருந்தது கண்ணியம்? கண்ணியம் தவறிட்டாருன்னா இருந்தாதான் தவற முடியும். எப்ப இருந்துச்சு அவர் கண்ணியம்? இருந்தா தானே தவற விட முடியும். சொல்லுவாங்கல்ல, அவருக்கு மூளையில வந்து மூளை அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. எப்ப மூளையில ஒன்று இருந்தா தான் அறுவை சிகிச்சை பண்ண முடியும். ரொம்ப நாளா அந்த ஜோக்க இல்லப்பா, ஏன்பா நல்லது தானப்பா. இல்ல எப்ப யோசிங்கன்னு கேட்கிறேன். இவ்வளவு லேட்டா அதெல்லாம் அப்படிதான். இல்ல அதுல என்னக்கா சில ஜோக்கு நானும் அப்படி யோசிப்பேன், அப்புறம் சரி காலம் கடந்துருச்சு அப்படின்னாக்கா அதை விட்டுறணும் அப்படின்னு. பரவாயில்ல, ஞாபக சக்தி உண்மையில பாராட்டுறேன். நான் எனக்கு கான்பிடன்ஸ் உண்டுறா, நான் அவ்வளோ இதா இல்லை, நான் வந்து அவ்வளோ வீக் கிடையாது. சிரிச்சா சிரிங்க, சிரிக்காட்டி போங்க, எனக்கு என்ன. ஆனா அந்த ஜோக்க சொல்ல வேண்டியது உங்க கடமைன்னு நீங்க நான் வந்து செஞ்சிருவேன். எனக்கு கண்ணியம் இருக்குல்ல, எனக்கு கண்ணியம் உண்டு. நான் மக்களுக்கு இந்த ஜோக்கு வந்து ஏதோ ஒரு வகையில பயன்படும் நீங்க நினைக்கிறீங்க. அவ்வளவுதான். அவங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு சுயமரியாதை துண்டு நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்ல, ஒரு ஜோக்கு எவ்வளவு போயிடலாம் நம்ம. இல்ல இதுக்கு கண்டிப்பா நம்ம தான் சன்மானம் தந்தா. இல்ல நீங்க பேசாம இருங்க. நீங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா இல்ல இந்த ரூ 50 பரிசு பெற்ற ஜோக் இது. 200 இதுக்கு 50 ரூபா தான். இந்த 200 நான் கஷ்டப்பட்டு ஜோக்கு போட்டு வாங்கிட்டு வந்தது. அதனால ரூ 50 பரிசு பெற்ற ஜோக் இது. கண்டிப்பா உண்மையிலே முரட்டத்தனமான ஜோக் இது. இதை மறுபடியும் போட மாட்டேங்கிற நம்பிக்கையில நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? எப்ப இருந்தது கண்ணியம் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் அவருக்கு. விஜயசங்கர் தோழர் யாருனாக்கா பல முக்கியமான கட்டுரைகள் எழுதினவர். ஃப்ரண்ட் லைன்ல ஒரு எடிட்டர் இருந்தவரா, ஃப்ரண்ட்ல எழுதக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ல ஃப்ரண்ட் ஆபீசர் இருந்து அங்க எழுதக்கூடிய ஃப்ரண்ட்ல ஒரு பதவியில இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபரு முக்கியமான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றவர். அவரு இங்கிலீஷ்ல தமிழுக்கு. ஆனா இங்கிலீஷ் தெரியாத பண்ண முடியாதா? அதோட வந்து பல முக்கியமான புத்தகங்களை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் இப்போ ஒரு புத்தகம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன புத்தகம்? அந்த புத்தகம் பேர் என்னப்பா? கேஸ்ட் அண்ட் பிரைடு. ரொம்ப முக்கியமான புத்தகம் தமிழ்ல. ஆமா, அது ஆங்கிலத்துல இருக்கு. தமிழ்ல வந்ததுக்கு அப்புறம் அக்காளி பார்த்தோம்னாக்கா
5 பக்கத்துக்கு ஒரு வீடியோன்னு போட்டு நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆதாரங்கள். எத்தனை மீட்டிங் கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் கூட பொது மீட்டிங் கூட நம்ம அட்டன் பண்ணி பேசலாம். 5 பக்கத்தை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மார்க்கரை வச்சு அட்டெண்ட் பண்ணிட்டு போனோம்னாக்கா 5 பக்கம் ஒரு மீட்டிங் 1 மணி நேரம் பேசலாம். அப்படியாப்பட்ட முக்கியமான தகவல்கள் அடங்கி அந்த புத்தகம் கேஸ்ட் அண்ட் ப்ரைடு தமிழ்ல வருது. எல்லாம் வெயிட் பண்ணுங்க, வந்த உடனே அதுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணியாகணும், அதை கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். பார்ப்பனியத்தினுடைய ஆழம் எந்த அளவுக்கு என்னென்ன பண்ணிருக்கு மக்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. மீட்டிங் இது போட்ட சீட்டு போட்ட இல்ல இப்ப இதை கட் பண்ணி விஜயசங்கர் தோழருக்கு அனுப்பிச்சு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்கணும். மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன், வர்றதெல்லாம் 5% கொடுத்துடணும். அதெல்லாம் இது என்னன்னாக்கா அந்த பப்பாசி நடத்திய புத்தக கண்காட்சியில டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து அவங்க தமிழ் தாய் வார்த்தை அவமதித்து சீமான் தமிழ் தாய் வார்த்தை அவமதிச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அவமதிச்சிருக்காங்க. கலைஞர் மீது உங்களுக்கு வன்மம் இருக்கலாம், அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உங்களுக்கு விமர்சனம் இருந்திருக்கலாம், ஆப்வியஸ்லி வன்மம் இருந்திருக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை. இப்போ எனக்கு சில பேரை பிடிக்காது, உங்களுக்கு சில பேரை பிடிக்காது. எனக்கு வந்து சங்கராச்சாரியரை பிடிக்காது, எனக்கு பார்ப்பனை பிடிக்கும், அவருக்கு பிடிக்கும். எனக்கு RSS பிடிக்காது, பிஜேபி பிடிக்காது, சீமானுக்கு பிடிக்கும். அது வேற, ஒருத்தருடைய டேஸ்ட் வேற வேற. நான் சோறு திம்பேன், எனக்கு சோறு தான் பிடிக்கும். சீமான் வேற ஒன்று திம்பாரு, அவருக்கு என்ன பிடிக்குதோ அவர் திம்பாரு, எனக்கு என்ன பிடிக்குதோ நான் திங்கிறேன். நான் வாய் வழியா சாப்பிடக்கூடியவன், அவரு வேற வழியாக உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு ஆளு. அதனால யாருக்கு என்ன பிடிக்குதோ அது அவங்களுடைய இஷ்டம். அதனால கலைஞரை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் கலைஞர் வெறுமனே முதல்வர் மட்டுமல்ல, அவர் திமுகவுடைய தலைவர் மட்டுமல்ல, அவர் MLA மட்டுமல்ல, அவர் அமைச்சர் மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளர். முதல்ல கைப்பிரதி மூலமாக முதல்ல எழுதி, கட்டுரைகள் எழுதி, பேப்பர்ல எழுதி, இந்த மாதிரி கைப்பிரதிகளாக எழுதி, அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்கு போய் முரசொல் எங்க இந்த சட்டம் எமர்ஜென்சி பீரியட் வந்த பொழுது இந்த திராவிட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய துக்ளக்கே முரசொலியில தான் பிரிண்ட் ஆனிச்சு. அப்ப ஜனநாயகமாக எல்லா எழுத்தும் வரட்டும் நம்ம கவுண்டர் போடும். என்னன்னாக்கா முரசொலி அங்க பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், முரசொலியில தான் துக்ளக்கும் பிரிண்ட் ஆகுது. துக்ளக்ல வரக்கூடிய கட்டுரைக்கு எதிர் விமர்சனம் அதே ஒரே பிரஸ்ல ஒரே மிஷின்ல 2மே பிரிண்ட் ஆகுது. இது உள்ளவா ஜனநாயகம்? அப்படி இருந்தவர் அவர், அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் அவர். அப்ப அங்க அவருடைய பெயர்கள் ஒன்றும் தவறில்லை, பெரிய எழுத்தாளர், நிறைய எழுதியிருக்காரு. சமூகத்துக்கு தேவையான எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் எழுதியிருக்காரு. இன்னொரு விஷயம்பா, என்ன இந்த புத்தக கண்காட்சி ஒரு 50 ரூபா தான் தருவோம் ஒரு நாளைக்கு. கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு இந்த மாதிரி புத்தக கண்காட்சியை போடணும்னு ஆரம்பிச்சதே அவர் தான்டா. ஆமா, போன ஆரம்பிச்சதா அரசாங்கத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கான. ஆமா, ஏன்னா ஒரு புத்தகம் வந்து விற்க மாட்டேங்குது, சேலாக மாட்டேங்குது, எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா பதிப்பாளர்கள் இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு ஃபண்டு பண்ணி நீங்களாம் ஒன்னா வாங்க, ஒன்னா உட்காந்து ஒரு ஸ்டால் போடுங்க, அதை பெருசாக்குங்க, அது திருவிழாவை கொண்டாடுங்கன்னு சொல்லி அதை வந்து இனிஷியேட் பண்ணது அவரு. இன்னைக்கு அவரே திட்டி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா எப்படி? அது ஒரு 10ல 200 ரூபா வேணுங்கிறீங்க. எது பேசினாலும் காசு ஆக்கிடுற நீ. ஜோக்கு இது, இதை விடுங்க. இந்த ஜோக்குக்கு நீ ஒரு 50 ரூபா தரணும். எது ஜோக்குன்னு தெரியல. அதான் ஜோக்கினுடைய மகிமையா தான் சத்தியா. ஜோக் எதுன்னே நமக்கு தெரியக்கூடாது, போற போக்குல அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு. இப்ப அதுதான் வந்து கண்ணியம். இப்ப என்னைக்கு கண்ணியத்தோட இருந்திருக்காருன்னு சும்மா சொல்லு. என்னைக்கு கண்ணியத்தோட, எப்ப கண்ணியத்தோட பேசியிருக்காப்ல மேடத்தை பேசும் பொழுது, வாடா போடா மயிறு மட்டை 3 ஆம்பளைங்களுக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்கா, என்ன ஜோக்கு மஸ்டர் அது? இதுக்கெல்லாம் அந்த 50 ரூபா தர முடியாது உனக்கு. இல்ல 3 ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்கா அப்படிங்கிறது என்ன ஜோக்கு இது? ஆமாமா, ஜோக் கிடையாது, ஜோக் கிடையாது. இது ஒரு ஜோக்கு மஸ்டர்னு அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்ப என்னைக்குமே கண்ணியத்தோட பேசுனது கிடையாது. பொது வெளியிலையும் சரி, பெண்களை பற்றி கேவலமாக பேசுவது, கேடு கட்ட ரவுடி பைய, நான் கல் அடிச்சேன், போட்டா தின்னேன், நான் படிக்கல, படிக்காதீங்க, மாடி மை, சாணி தட்டு, சமூகம் முன்னேறதுக்காக ஏதாவது ஜோக்கு சொன்னு எனக்கு கேட்டீங்களா? சமூகம் முன்னேறதுக்காக ஏதாவது பேசிருக்கானா? கொள்ளையில அவ்வளவு பொம்பளைங்க இருக்கும்போது இந்த பொம்பளைங்க கூட எதுக்கு போய் பழகுறேன்னா அவங்க மனைவியே அப்படிதான் பேசிட்டு உட்காந்து. அவ்வளவுதான். பெண்களை பற்றி என்ன நான் வந்து நீ அவருக்கு மட்டும் இல்லடா, அவங்க குடும்பத்துக்கே கண்ணியம்னா என்னன்னு தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அவங்க பொண்டாட்டியே சொன்னது அவர் தானே சொன்ன, நம்மளா சொல்றோம். எப்ப நாம என்னைக்குமே இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா ஆதாரம் இல்லாம நம்ம சொன்னது கிடையாது. அவர் சொல்லும் போது அவங்க பொண்டாட்டி பக்கத்துல நிக்குது, மறுக்கவும் இல்லை. அப்பனா சொன்னதானே அர்த்தம், உண்மைதானே? அப்புறம் அண்ணன் பொய்யா சொல்லுவாரு? ஏங்க அப்புறம் அவர் ஆமக்கறி தின்னு சொன்னது பொய்யுங்கிறீங்களா? அப்ப அவர் அரிசி கப்பல சுட்டு விளையாண்டான்னு சொன்னது பொய்யா? அப்ப அவர் பன்னிக்கறி அடிச்சு கொண்டு வந்து தின்னு சொன்னது பொய்யா? 28 கிலோ ஆமகரிய அண்ணன் பிரபாகரன் வந்து இவருக்கு அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொன்னது அப்புறம் என்ன பொய்யா? படைகளுக்குள்ள கறி இருந்தது பொய்யா? படைகள்லாம் சுத்தி வர என்கிட்ட செல்ஃபி கேட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் என்ன பொய்யா? ஐயோ இல்ல பொய்யான்னு கேட்கிறேன். போகும்போது ஈழத்தை இவரு கையில அழிச்சிட்டு போனது அப்புறம் என்ன பொய்யான்னு நான் கேட்கிறேன். ஏங்க இவரு யாரு கூட கன் பயிற்சி எடுத்தாப்புல? கடாஃபி கூட கன் பயிற்சி எடுத்தது என்ன பொய்யா? அப்ப தலைவர் சுடும்பொழுது இவர் இன்னும் கைட் பண்ணது, இவருக்கு தலைவர் கைட் பண்ணதுல பொய்யா? அப்புறம் இல்ல உள்ள உண்மை தானே. அப்ப இதுவும் உண்மை தானே.
இப்போ இது உண்மைனாக்கா எல்லாம் உண்மை, இது பொய்னா எல்லாம் பொய். சொல்லுங்க எது உண்மை எது பொய் சொல்லுங்க. அதான்ப்பா கொள்ளையில இவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க, எதுக்கு நீ இவ கூட பழகுன, கொள்ளையில இருக்கிற பொம்பளை கூட பழகலாம்ல, உனக்கு தான் அவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்கல்ல அப்படின்னு அவங்க மனைவி சொன்னது. ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேல கோவப்பட்டாங்க, குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா பாரு. அன்னைக்குதான் எனக்கு. அப்ப இதெல்லாம் கண்ணியமான பேச்சா? நீங்க சொல்லுங்க, ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த யாராவது இப்படி சொல்லுவாங்களா? சொல்லுங்க, நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க இப்படி சொல்லுவாங்களா? நல்ல புத்தி உள்ளவங்க இப்படி சொல்லுவாங்களா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்க? நல்ல குணம் படைத்தவங்க கண்ணியமாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த செருப்பை கழட்டி பலார் 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 பலார்னு வைப்பாங்க. நீங்க இருக்கும் பொழுது நீ ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பழகிட்டு இருப்ப, நீ இதுக்கு உனக்கு சப்போர்ட்டுக்கு உன் பொண்டாட்டி என்னைய கூப்பிட்டு வருவேன், நான் சிரிச்சுக்கிட்டே உனக்கு பேட்டி கொடுக்கணும். உனக்கு என்ன பண்றது? அவர் வாக்கப்பட்டாங்க அப்படி. இவனுடைய சுயநலத்துக்காக இவன் என்ன சொல்றான், என்ன பண்றான் பாருங்க, தன்னுடைய சொந்த மனைவி அசிங்கப்படுத்துறான், அவங்களுடைய கண்ணியத்தை அசிங்கப்படுத்துறான், அவங்களுடைய மாண்பு அசிங்கப்படுத்துறான், அதன் மூலமாக அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்துறான். வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஓகே இந்த குடும்பமே அப்படிதான், வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஜாலியா இருப்பாங்க போல இருக்குன்ற மாதிரி பார்வை. இப்ப யாரு அசிங்கப்படுத்துறான்? நானும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், அவனை நானும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். அப்ப அவனே அசிங்கப்படுத்துறான், அவன் குடும்பத்தை அவனே அசிங்கப்படுத்துறான். அதான் சொல்றாப்ல, என்னைக்கு கண்ணியம் இருக்கு அப்படின்னு. இதுக்கு பின்னாடி இதெல்லாம் நான் சொல்லல, விஜயசங்கர் தோழர் சொல்றாரு. இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குது, இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குங்க. நீங்க மோசமான தொகை கொடுத்தா 50 ரூபா புடுங்க போடும், -50. அதனால ட்வீட்ல அவ்வளவு போட முடியாது, அவர் நிறைய வேலை இருக்கு, கேஸ்ட் அண்ட் ப்ரைட ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதனால சுருக்கமா சுருக்கெழுத்துடா, இது உங்களுக்கு புரியுமா? குறுக்கெழுத்து தெரியுமா? சுருக்கெழுத்து ஷார்ட்டான்னு சொல்லுவாங்க. அதுல அவரு இவ்வளவு விஷயங்கள் தோழர் அவரு சொல்லியிருக்காரு. சரி, இப்ப இதையொட்டி நம்ம இவரு ஆற்றிய வினை ஒண்ணு இருக்கு. யாரு? நம்ம வீராதி வீரர், சூராதி சூரர், சுயமரியாதைக்காரரு, நம்மளு டிஸ்கவரி வேடியப்பன் இருக்காருல்ல, உடனடியாக இதை குறித்து அவர் வந்து பகிரங்கமா பொதுவெளியில அவங்க லெட்டர் பண்ணலையே. அதே மாதிரி மீட்டிங் மூட்டு தானே சொல்லணும், புரியல. இல்ல அது என்ன கேட்டிருக்காருன்னு முதல்ல கேளு. டிஸ்கவரி பேப்பர்ல விளக்க அறிக்கைன்னு இந்த விளக்கமே இல்லாத ஒரு விளக்கமா தான் எழுதியிருக்கு. அதாவது இல்லைங்க, அது கூட்டம் அவர் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இப்படி பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, அவர் அப்படி பேசுவாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. யார் பப்பாசிட்ட கேட்டோம்னாக்கா, ஏங்க சீமானி இப்படி கண்ணியம் குறைந்து பேசுவார்னு எங்களுக்கு தெரியாதுங்க, எல்லாம் கையை விரிச்சு எங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய தனிப்பட்ட பிரைவேட் விழாங்க, அது நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சரி, டிஸ்கவுண்ட் போயிட்டு ஏப்பா வேடியப்பா இங்க வா, என்ன அந்த மாதிரி சொல்றாங்களே, ஐயோ ஏங்க அவர் அந்த மாதிரி பேசுவார்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயா சுபவி எனக்கு கேட்டாரு, கூட்ட உனக்கும் தெரியலங்கிற, அரங்க கொடுத்த உனக்கும் தெரியலங்கிற, எவனுக்கு தாண்டா தெரியும்? அப்புறம் ஒருத்தவன மேடல ஏத்தணும், அவன் இல்ல நான் தான் இல்ல, நீங்க தானே கூப்பிட்டு வந்த. அப்ப கூப்பிடும் போது எவனா இருந்தாலும் கூப்பிட்டு வந்துருவீங்களா? அப்ப பொறுக்கி புறம்போக்கு பொம்பளை பொறுக்கி எவனா இருந்தாலும் கூப்பிட்டு வந்துருது. அப்படி கூப்பிட கூடாது. அப்ப திருட்டு போய் முள்ள மாதிரி இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னாக்க ஞானசேகரன் உள்ள இருக்கான்ல, அவன் வெளில வந்தானே அவனையும் கூப்பிட்டு வருவாப்ல வெடியப்ப. கூப்பிட்டு வந்து பெண்கள் சம்பந்தமான பெண்ணியம் போட்டிருக்கிற ஒரு புத்தகத்தை பெண்கள் தோழர் ஞானசேகரனை வைத்து இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுறோம், பப்பாசி தலைவர் வாங்குவார். அவர் சிரிச்சுட்டே வாங்குவாப்ல. மறுநாள் கேட்டோன்னே ஐயோ இவர் தான் ஞானசேகரன். பார்த்த ஆளு வாட்ட சட்டமா இருந்தது, நல்லா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு நல்லா பில்டு பாடியா இருந்தாப்ல. அவர் கண்ணியம் தவறி விட்டார், நாங்கள் என்ன செய்வது? அப்புறம் நல்லா வாயில வருமா வராதா சொல்லுங்க. அப்ப அழைச்சிட்டு வந்தவனுக்கும் தெரியாது, மேடை கொடுத்தவனுக்கு வேற எவனுக்கு தான் தெரியும். அப்ப எனக்கு மட்டும்தான் சீமன்னா யாருன்னு தெரியுமா? அப்ப எவனே தெரியாம என்ன மானாவுக்கு அவரை மேடல ஏத்தனன்னு விஜயசங்கர் தோழர் கேப்பாரா? கேட்க மாட்டாரா? ஆமா ஆமா, கேப்பனா கேட்க மாட்டான். அப்ப அறிக்கையில் என்ன சொல்ற அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி அவர் பேசிட்டாரு, அவர் பேசியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் வந்து அவர் பேசும் பொழுது ஒரு விருந்தாளி நம்ம கூட்டு வந்திருக்கோம், பேசும் பொழுது குறுக்கே தலையிட வேண்டாம் என்பதனால் நாங்கள் அதில் பேசல அப்படின்னா, அப்ப இப்படி பேசுவார்னு தெரியாது, அவர் தவறுன்னு அங்கே தெரியாதுன்னு சொன்னது பொய் தானே. அப்ப பேசும்போது குறுக்கிடக்கூடாது என்று நாங்கள் அமைதியாக இருந்தோம்னா, அப்போ அவன் பேசுறது தப்புன்னு தெரியும்னு நீ ஒத்துக்கிற. அப்புறம் அதுக்கு முன்னாடி பேர் என்ன சொல்றேன்னாக்கா, இது தவறு என்றே எங்களுக்கு தெரியாது, இது இப்படிலாம் பேசுவாருன்னு எனக்கு புரியாது, நான் பேசும்போது தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உட்காந்துருந்தாக்கா, அப்போ அவன் பேசுற தவறுன்னு தெரியும் பொழுது குறுக்க போய் மயக்கப்படுங்கணும்ல. உனக்கு அப்புறம் என்ன சமூக பொறுப்பு இருக்கு? என்னத்த புத்தகத்தை நீ வச்சிடுற? என்ன புத்தகத்தை நீ வச்சிடுற? நீ புத்தகத்தை விற்கிறதோட சரி, ஒரு 2 பக்கமாவது புரட்டுறது கிடையாது. இந்த வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப எந்த புத்தகமா இருந்தாலும் வெளியிட்டுருவேன். இந்த இவன் எழுதியிருக்கான் பாரு, சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை போடு, வெளியீடு கூட்டு வந்தால வெளியீடு, பப்பாசி இடம் தருவாங்க, அண்ணாமலை வருவாப்புல வச்சு வெளியிடலாம், அதெல்லாம் அனுமதி உண்டு. எந்த புத்தகம்னா வெளியிடலாம்.
அதுக்கான ஷெடியூலில் நீங்கள் கரெக்டாக பர்மிஷன் வாங்கிடணும், அவ்வளோதான். வாங்கிட்டு போய் வெளியிடு. இனிமேல் உங்கள் கடையில் கலையக்காரனின் கதைன்னு போட்டு சாவர்கர் புத்தகத்தை போடு, அதுதான் இனிமேல் உங்கள் கடையில் வியாபாரம் ஆகும். இனிமேல் உங்கள் கடைக்கு எந்த சுயமரியாதை உள்ள மான பக்கம் சூடு சொரணம் உள்ள எந்த சுயமரியாதை காரணம் உங்கள் கடைக்கு வரமாட்டான். ஆமாம், பாய்காட்டு டிஸ்கவரி புக் பேலஸ். அப்போ இது என்ன இதில் அவர் கேட்குறதுனால அந்த பாடல் வந்து பாண்டிச்சேரியினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்துன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இல்ல எப்படி நம்மளை ஏமாத்துறாரு பாருங்க, நம்மளை ஏமாத்துறாப்புல இவரு. அங்க என்ன நடந்ததுங்கிற இப்ப நான் உங்களுக்கு போடுறேன், கேளுங்க. முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாறு வீழாது காப்பவள் நீயே. இப்ப அந்த கிளிப்லயே சொல்றாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் நினைக்கிறாங்க வேற ஒரு பாட்டு ஓடுது. இப்போ என்னடா தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை போடுறாங்களே, ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, பெரிய பிரச்சனையா இருக்கு, ஐயோ திரும்ப வந்தாலும் இதே பண்றேன். எப்போ பாட்டை அமைத்து நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை போடுறதா போடுங்க, இல்லைன்னா நான் இறங்கி போகிறேன். பப்பாசியோட தலைவர் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி பல கோடிகள் செலவு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் அரசாங்கம் கிட்டத்தட்ட பாதி செலவை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அரசாங்கத்தினோட அடிப்படையில் தான் திமுக தான் வந்து முன்னே நடத்திட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய இறையாண்மைப்பு, அதுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னாங்க நான் எப்படி உட்காந்துருப்பேன்னு பப்பாசி தலைவர் ஏன் ஏஞ்சி வெளில போகல? அப்போ அடுத்து முடிஞ்சோன்னா அடுத்து அந்த பாட்டை போட்டுடலாம்ல. இல்லை இது முடிஞ்சோன்னா அது போடுறீங்களா? அதுவும் இல்லை. அப்போ எதுவுமே இல்லாமல் அப்போ என்ன பொய் சொல்கிறாங்களோ பாருங்க. இது தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு எனக்கு தெரியாது, இது வந்து பாண்டிச்சேரி வாழ்த்துன்னு எனக்கு தெரியாதுனாக்கா அதெல்லாம் பப்பாசியிலேருந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லிட்டாப்புல, அதாவது டிஸ்கவரி தான் வந்து பிரபஞ்சன் தோழருடைய எல்லா எழுத்தையும் அவங்க தான் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க போல. அப்போ அந்த புத்தகத்தை வெளியிடும் போது பாண்டிச்சேரியில் வெளியிடுறாங்க. எனக்கா பிரபஞ்சன் தோழர் வந்து பாண்டிச்சேரிக்காரரு, பாண்டிச்சேரியில் தான் அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. அங்கே பாண்டிச்சேரியுடைய வாழ்த்தை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே டிஸ்கவரி புக் பேலஸ் அந்த நிகழ்ச்சி நடத்த தெரியும் உனக்கு. என்ன நீ சார்பா இருந்தா நீ போயிருப்பல்ல, உனக்கு அந்த வாழ்த்து பாட்டு தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப நீ யாரை ஏமாத்துற? தவறு நடந்து போச்சு, எல்லாரும் காரி துப்புறாங்க, ஊரே காரி துப்புது. பாய்காட்டு டிஸ்கவரி புக் பேலஸ் ஹேஷ்டாக் போயிட்டு இருக்கு. பப்பாசியும் காரி துப்புனாங்க. சரி தவறு நடந்து போச்சு, சரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். முதல்ல தவறு செஞ்சாக்கா இந்த மாதிரி தவறு நடந்துருச்சுங்க, எதிர்பார்க்கலைங்க, இது நடந்து போச்சு, இந்த குற்றத்துக்கு நான் தாங்க பொறுப்பு, நான் தான் அந்த நிகழ்ச்சி நடத்தினேன், நான் தான் அதை ஏற்றுக்கணும். முதல்ல தவறை செஞ்சவன் தவறை ஏற்றுக்கணும், உணரணும், அப்போதான் நீ திருந்த முடியும். அப்போ அது இது வரைக்கும் நீ உணரலை அப்படின்னாக்க கண்டிப்பாக இவன் திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவன்ட்டானா? ஆமாம் ஆமாம், இவர் திருந்துறதுன வாய்ப்பு கிடையாது. ஒருத்தன் எப்ப தான் செஞ்ச தவறுன்னு உணரலையோ அவன் திருந்துறதுன வாய்ப்பு கிடையாது. அப்ப சால்சாப்புக்கு அந்த லெட்டர்ல நீங்க கவனிங்க, என்னுடைய கடை ரொம்ப வருடமாக கலைஞர் கருணாநிதி நகரில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அவன் அட்ரஸ்லாம் கலைஞர் கருணாநிதி நகர் தான் போடுவியா? இல்லை எங்கே கடன் கேட்டால் என்ன சொல்லுவேன்? கேகே நகர்னு சொல்லுவேன். கேகே நகர்னா எல்லாரும் தெரியும். பஸ்ல ஏறிட்டு இல்லை எங்கே கலைஞர் கருணாநிதி நகர்னா அதுக்குள்ள வந்துடுவது பஸ் வந்து எனக்கா கலைஞர் கருணாநிதி நகர் தான் அது, அதான் கேகே நகர்னு வச்சிருக்காங்க. அப்ப கேட்க அது என்ன கலைஞருக்கு அப்ப ஈஸியா ஏமாத்துறது. இப்படி போட்டாக்கா ஈஸியா ஏமாந்துருவாங்க. கலைஞருக்கு ஃபேவரான ஆள் தான். ஆமா, அப்படி போட்டாக்க ஏமாந்துருவாங்க. ஏன்னாக்கா இல்ல நான் அந்த கடையே வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசை கூப்பிட்டு தான் திறந்த, நீ திறந்த இனிமே உங்க கடைக்கு ஏன் வரான்னு பாப்போம். இனிமே யார் வர்ற எந்த அமைச்சர் சார்பா யாரும் இந்த கடையில புக் வாங்க கூடாது. சுயமரியாதை உள்ள திமுக காரன், சுயமரியாதை உள்ள திக காரன், சுயமரியாதை உள்ள அம்பேத்கரிய அமைப்பை சார்ந்தவர், சுயமரியாதை உள்ள கம்யூனிஸ்ட்காரன் யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை அதையும் தாண்டி போறாங்க, சுயமரியாதை உள்ள ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணுற யாரும் அங்கே போக மாட்டாங்க. அதையும் தாண்டி போறாங்கனாக்கா அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு இல்லைன்னா நாம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு அப்புறமா ஒருத்தன் போறானாக்கா அவன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் RSS துணை ஃப்ரெண்டுனாக்கா வேற. டிஸ்கவரி பிளேஸ் கீழே வாங்க விடியப்பான்னு கால் பண்ணிட்டு 4 டீ எவ்வளோ குடிச்சு பேசிட்டு இருக்கலாம், விடிய அது வேற. அதுக்குள்ள காலடி எடுத்து வச்சோம்னாக்கா சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம். அது அவுத்து போட்டு அம்மனமாக திருவதற்கு சமயம் இவ்வளவு படிச்சு விட்டு இதை கூட செய்யலனாக்கா இவ்வளவு பேசுறியப்பா. இன்னொன்று இருந்துச்சுப்பா பாப்பாச்சி சொன்னதுல, அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்களாம், சீமான் தரப்புல இருந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த வாழ்த்து பாடலாம் போட போறோம், இதுதான் பேச போறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி எப்படி தெரியலன்னு சொல்றாரு இதை சீமானே நீ பிரஸ் மீட்ல சொல்றான். அவ்வளவுதானே, நான் இதை தான் பேச போறாங்க தெரியும் சொல்லிட்டு தான் பேசுறாங்க அப்படின்னு அவனே சொல்றான். அப்ப வேடியப்பன் சொல்றது பொய். இது தெரியும், தெரிஞ்சதே வேடியப்பன். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. இல்ல அது சீமான் பேசுறது நீங்களே கேளுங்க. அம்மா எனக்கு மட்டும்தானே கண்டனம் தெரிவிக்க முடியும், எனக்கு நான் மட்டும்தானே உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. அதுதானே நாம் ஏறி மேடையில் பேசி இவ்வளவு பிரச்சனை கூட ஆகலை, இந்த கண்டனம் கூட வரலைன்னா நான் எதுக்கு 1/2 நாள் செலவழிச்சிட்டு போய் மேடையில் ஏறி பேசணும்? இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதாங்க அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இல்லைன்னா என்னையே கூப்பிட்டு வெளியிடணும்.
சீமானே அதை சொல்லியிருக்காப்ல. இது அந்த பாண்டிச்சேரி மாதிரி ஒன்று சொன்னீங்க. பாண்டிச்சேரியில என்ன வேணுமா? இல்ல அது இல்லப்பா, பாண்டிச்சேரியில புக் ரிலீஸ் பண்ணதுல யார் சொன்னா? அது சொல் பாண்டிச்சேரினாலே ஓகே புக் ரிலீஸ் இவரு பிரபஞ்சன் தோழர். ஆமா இது பப்பாசி சொல்லல, மாத்தி சொல்லிட்டு பப்பாசி சொல்லல. அது ஒரு ரைட்டர் ஒருத்தர், நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷோ பண்றேன். இப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷோ பண்ணுப்பா. ஒரு ரைட்டர் ஒருத்தர் இது பகிர்ந்து பார்த்தேன். நீ பாட்டுக்கு பொசுக்கும் போட்டு விடுற. இல்ல பப்பாசி சொல்லல, மாத்தி சொல்லிட்டேன். ஒரு ரைட்டர் ஒருத்தர் அவரு இதை பகிர்ந்துருக்காரு, இந்த சம்பவத்தை பகிர்ந்துருக்காரு. அப்ப நீ ஒரு தவறுனே நீ உணரல. அது மட்டும் இல்லாம இந்த வேடையப்பன் யாருன்னு கொஞ்சம் உள்ள போய் நோண்டி பார்த்தோம்னாக்கா இவர் சீமானுடைய கண்ணி மட்டும் இல்ல. சரி, சில ஸ்கிரீன்ஷாட் ஷோ பண்றேன். நான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க வரும் பாருங்க. சீமானை பற்றி ஐயோ நீங்க ரேஷன் கடை போனா கூட சக்கரை காலியாடும் போல் இருக்கு. இந்த அளவுக்கு இல்ல ஸ்வீட்டான பதிவுகளை போடுறாருப்பா. ஸ்வீட்டான பதிவுகள் சீமானை பற்றி புகழ்ந்து தள்ளுறாப்புல. அவர்தான் அடுத்தது திராவிட ஒவ்வாமையில கக்கி வைக்கிறாப்புல அங்கங்க. ஐயோ இப்பதான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர்றாங்க. அந்த எங்கேயாவது இந்த சின்ன பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு போனோம்னாக்கா அங்கே ஒரு கேம் இருக்கும். இந்த இது மாதிரி தவளை மாதிரி இருக்கும், கையில் ஒரு சுத்தியல் மாதிரி கொடுப்பாங்க. டக்குன்னு தள்ளடிச்சுனாக்கா ஒரு பாயிண்ட். இந்த பாப்பா போனாக்கா அதெல்லாம் அந்த மாதிரி கையில சுத்தியலை வச்சு நின்றுருப்பான் ராஜா. கையில சுத்தியலை வச்சு நின்றுருப்போம். எங்க எகிரியே மண்டையிலே கொட்டணும் அப்பப்பா. இல்லைன்னு வச்சுங்களேன் இது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இது அப்படியே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த ரைட்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் போடுவாங்க. அந்த அசோசியேஷன்ல சீமானை பற்றி புகழ்ந்து எழுதுவது, இவர் தான் தமிழ் தேசியத்தினுடைய மசுரு, இவர் தான் தமிழ் தேசியத்தினுடைய கொசுரு அப்படின்னு பயங்கரமா எழுதி அங்கங்கே புத்தகத்தில் ரிலீஸ் பண்ணுறது, அங்கிட்டு போய் பேசுறது, அங்கிட்ட நிகழ்ச்சி போடுறது, இங்கிட்ட நிகழ்ச்சி போடுறது, அப்புறம் யாராவது சென்ட்ரான ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறது. இது இப்படியே நீட்டிப்பாங்க. அதனால என்ன பண்ணணும், சுத்தியில வச்சுட்டே நிற்கணும் அல்லது தடியை வச்சுக்கிட்டே நிற்கணும். எப்போ எழுந்திருக்கிறாங்களோ சுத்தியலாம் அடிக்கணும். சுத்தியல் வேலை செய்யலைனாக்கா சுத்தியலை ஓரம் வச்சு தடியால மட்டார்னு ஒன்று போடணும். சரி, இப்போ இவர் மன்னிப்பு கேட்டாரு, சீமான் மன்னிப்பு கேட்கணுமா? சீமான் மன்னிப்பு கேட்கணும். ஆமா மன்னிப்பு கேட்கணும். ஆனா கேட்க மாட்டேன்னு சொல்றாப்லையா? அப்ப இப்ப என்ன பண்ண, வேடியப்பன் தான் போய் சீமான் கால்ல வந்து கூப்பிட்டு வரணும். ஆமா நீ ஏன்னா சீமான் வந்து தெரியாம பேசுன்னு சொல்லல, அவன் தெரிஞ்சே பேசுறேன், பிளான் பண்ணிட்டு தான் வந்தா நான் அப்படிதான் பேசுவேன். அப்ப இதனால பிரச்சனை ஏற்படும். டிஸ்கவரி புக் பேலஸுக்கு என்ன பிரச்சனை தான் பரவாயில்ல, அந்த கடையை பப்பாசியினுடைய அமைப்புல இருந்து டிஸ்கவரியை வெளியேற்றினாலும் பரவாயில்ல, அல்லது இந்த புத்தக கண்காட்சியிலிருந்து டிஸ்கவரி புக் பேலஸ் கடையை தூக்கி வெளில எரிஞ்சாலும் பப்பாசி பரவாயில்லை, அவனுடைய வியாபாரம் பாதித்தாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு ஒத்த கால நினைக்கிறேன்னா அது டிஸ்கவரி புக் பேலஸோட சார்ந்தது. அதனால பப்பாசி கண் துடைப்பாக இருக்கக்கூடாது, இந்த கண் துடைப்பெல்லாம் இருக்கக்கூடாது. டே பை டே புத்தக கண்காட்சி போயிட்டு இருக்கு, உடனடியே நடவடிக்கை எடுக்கணும். உடனடியே நடவடிக்கை எடுத்து ஒன்று பப்பாசி அமைப்புல இருந்தே அந்த டிஸ்கவரி புக் பேலஸை வெளியேற்றணும் அந்த சங்கத்திலேருந்து. அப்படி இல்லைனாக்கா புத்தக கண்காட்சியிலேருந்து அவங்கள வெளியேற்றணும் அந்த டிஸ்கவரி புக் பேலஸை. இந்த புத்தக கண்காட்சி முடியும் வரை இந்த அரங்கிலிருந்து டிஸ்கவரி புக் பேலஸை காலி செய்கிறோம், புத்தகத்தை எடுத்துட்டு நீங்க வெளியேறுங்க அப்படின்னு அந்த ஸ்டாலை வேற யாருக்காவது அவங்க கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தம்பி மன்னிப்பு கேட்டாப்பா ஒரு இது ஒன்று வந்துச்சப்பா, ஒரு இது ஒன்று லெட்டர் ஒன்று, அதாவது ஃபுல் ஸ்கிரீன்ல போடுப்பா. இந்த நீங்க பாருங்க, ஃபுல் ஸ்கிரீன்ல பாருங்க. நீங்க அவர் வந்து இந்த அந்த விளக்கமாறு வந்து விளக்கண்ண மாதிரி ஒரு விளக்கம் கேட்டுச்சுல்ல, அது வந்து அவரோட லெட்டர் பேர்ல அபிஷியலா எழுதி அவரோட கையெழுத்துலாம் போட்டு அந்த விளக்கமாறு விளக்கத்தை கொடுக்குது, விளக்கண்ண மாதிரி. மன்னிப்பு பாருங்க, இதுல லெட்டர் பேடும் இல்ல, அவரோட ஃப்ரம் இல்ல, டூ இல்ல, அவருடைய அபிஷியல் லெட்டர் பேடும் இல்ல, அவருடைய சைன் இல்ல, எதுவுமே இல்ல. சும்மா மன்னிப்புன்னு போட்டு கீழே ஒரு 4 வரி எழுதணும்னாக்கா முடிஞ்சு போச்சா? அப்ப இந்த நிமிஷம் இடுமானங்கிறதையும் எழுதி போட்டுருக்கலாம். நாம் தமிழர் கட்சி கூட ஒரு மாதிரி பரப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டுருக்கலாம். இது அபிஷியலா அவருடைய லெட்டர் பேட்ல எழுதி இந்த மன்னிப்பு கடிதம் இல்ல. அப்ப இது ஒரு மொட்டை கடிதாசி, யாரோ யாருக்கோ போட்டதை தவிர டிஸ்கவரி புக் பேலஸ் இதுவரைக்கும் பொதுமக்களிடமும் பப்பாசியிடமும் இதுவரை மன்னிப்பு கேட்கவில்லை. அதில் யாரை குறித்து அவதூறு பேசினார்களோ அவரிடமும் மன்னிப்பு கேட்கவில்லை. அப்ப இதுவரைக்கும் உனக்கு அந்த எண்ணம் வரலனாக்கா நீ எப்படி ஒரு மனுஷனா இருப்பான்னு நான் கேட்கிறேன். தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திருத்திக்கலனாக்கா நீ மனுஷனே இல்லைங்கிற. அப்ப எடுத்துட்டு ஓடுங்க கிடையாது. இல்ல பதிப்பகத்தாரு ஒரு எழுத்தாளர் என்ன மசிறு, நீ அவனை வச்சுட்டு தமிழ் தேசியம் ஏன் நெருக்க, அவனை தமிழ் தேசியம் பத்தி என்ன தெரியும் சீமானுக்கு? இங்க வர சொல்லும் முதல் ஒரு அதே மேடலோட போட்டோம், வேற யாரும் இல்லை, நானே கூட வர்றேன், இல்லை எங்க சைட்ல இருந்து வேற யாரோட 1 to 1 உட்கார தைரியம் இருக்கு அவனுக்கு. பாடின பாட்டே பாடக்கூடாது, ஒண்ணும் இல்ல, பேசக்கூடாது. இங்க பாருங்க, நான் ஒரு 10 கேள்வி மட்டும் தான் வச்சிருக்கேன். ஆம் இல்லைன்னு கூட சொல்லட்டும், 10 கேள்விதான், 10 கேள்விதான். உனக்கு தைரியம் இருந்தா நான் இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன், அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனா அவனுக்கு புரியுற வகையில நான் சொல்லணுங்கிறத சொல்றேன். நீ ஆம்பளையா இருந்தா வாடா,
நீ மீசை வச்ச ஆம்பளையா இருந்தா, நீ வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா வா, நீ 10 கேள்வி தைரியம் இருந்தா வா வா. கட்டமீச சாதாரண கிடையாது, இது கட்டமீச பிடிங்கிட்டு விட்டாங்க சரி வருவோம்னு நினைக்கிறேன். அதனால இந்த மன்னிப்பு கடிதம் வந்து அபிஷியலா வந்தது கிடையாது, இது ஒரு ஃபேக். அதனால இது மன்னிப்பு கடிதம் கிடையாது. பொதுவெளியில வச்சு மீட்டிங் நடத்தல, நீ பொதுவெளியில திரும்ப அதே இடத்துல அங்க அவ்வளவு சேனல்ஸ் இல்ல, அங்கே கூப்பிட்டு 10 சேனல் இருந்துச்சுன்னா அதுக்கு மன்னிப்பு அங்கேயே கட்டலாமே வீடியோலயே. அந்த வீடியோல மன்னிப்பு கேட்கணும். இல்லைனாக்கா நாளை தான் கடைசி நாள் கெடு, இல்லைனாக்கா கடையை வெளில அனுப்பணும், இல்லை பப்பாசி அமைப்புல இருந்து வெளில அனுப்பணும் என்று பொதுமக்கள் சார்பாக அனைத்து பெரியாரிய அம்பேத்கரிய கம்யூனிஸ்ட் அமைப்பை சார்ந்த சுயமரியாதை உள்ள முற்போக்காளர் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அதுவரை #boycott Discovery Book Palace.